இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியின் மோட்சப்பயண புத்தகத்தின் பாகம் 11 இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு கிறிஸ்தியான் சுருளை இழந்து போகுதல். துவக்கத்தில் வேகமாக மலை மீது ஏறிய கிறிஸ்தியான் விரைவில் சோர்ந்து போனான். அவன் மெதுவாக நடந்து செல்வதை நான் என் கனவில் கண்டேன். அப்படியும் முடியாமல் அவன் முழங்காலால் ஊர்ந்து கற்பாறைகளையும் செடிகளையும் பிடித்து கொண்டு மெல்ல மெல்ல மலைமேல் ஏறினான். பாதி வழி ஏறிய போது பச்சை பசேல் என்றிருந்த இலைப்பாறும் தோட்டம் ஒன்றை கண்டான். பயணிகள் வழியில் ஓய்வெடுப்பதற்காக அந்த மலையின் அதிபர் அந்த தோட்டத்தை அமைத்திருந்தார். அங்கே சிறிது நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தான். தனது மடியில் இருந்த சுருளை எடுத்து படித்தான். தான் வந்த பாதையையும் சிலுவையின் அடியில் தன் பாரம் நீங்கியதையும் தனக்கு கொடுக்கப்பட்ட அங்கி முதலியவற்றையும் நினைத்து பார்த்தபடி அப்படியே கண்ணையர்ந்து தூங்கிவிட்டான். அவன் தூங்கும்போது அவன் கையில் இருந்த சுருள் கீழே விழுந்து விட்டது. பொழுது சாயும் வேளையில் ஒருவர் வந்து அவனை தட்டி எழுப்பினார். திடுக்கிட்டு விழித்த கிறிஸ்தியான் நேரமாகிவிட்டதை உணர்ந்து வேகமாக புறப்பட்டதில் சுருளை எடுக்க மறந்துவிட்டான். வேகமாக மலையின் மேல் ஏறி மலையின் உச்சியை அடைந்த கிறிஸ்தியான் மகிழ்ச்சியோடு அங்கு அமர்ந்திருக்கும் போது 2 பேர் பரபரப்போடு ஓடி வந்தார்கள். ஒருவன் பெயர் கோலை, இன்னொருவன் பெயர் அவநம்பிக்கை என்பதே. ஐயா, ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்? அதுவும் எதிர் திசையில் ஓடுகிறீர்கள் என்று கேட்டான் கிறிஸ்தியான். நாங்கள் சியோனுக்கு போகும் வழியில் சென்றோம். ஐயோ, ஒன்றன் பின் ஒன்றாக பெரிய கஷ்டங்கள். சியோனும் வேண்டாம், பேரின்பமும் வேண்டாம் என்று திரும்பி போகிறோம் என்று பயந்தபடி கூறினான் கோலை. இன்னும் கொஞ்ச தூரத்தில் 2 சிங்கங்கள் படுத்திருக்கின்றன. அவைகள் உறங்குகின்றனவா விழித்திருக்கின்றனவா என்று தெரியவில்லை. அவற்றின் கண்ணில் படாமல் தப்பி ஓடி வருகிறோம். அகப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்குமோ என்று படபடத்தான் அவநம்பிக்கை என்பவன். ஐயா, நீங்கள் என்னை பயமுறுத்தி விட்டீர்கள். இப்போது நான் எங்கே ஒளிந்து கொள்வது? ஊருக்கு திரும்பலாம் என்றால் அந்த ஊர் அக்கினிக்கு இரையாகப் போகிறது என நான் அறிவேன். அது அழியும் போது நானும் அழிய வேண்டியதுதான். ஆனால் மோட்சத்துக்கு சென்றால் என்றுமே மகிழ்ச்சிதான். எனவே நான் முன்னோக்கி செல்வேன். மரித்து போனாலும் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமே என்று தீர்மானமாய் கூறினான் கிறிஸ்தியான். கோலையும் அவநம்பிக்கையும் மலையிலிருந்து இறங்கி ஓடிவிட்டார்கள். மனதை திடப்படுத்திக் கொள்ள விரும்பிய கிறிஸ்தியான் சுருளை எடுத்து படிக்க நினைத்தான். ஆனால் சுருளை காணவில்லை. பதறிப்போன அவன் திகைத்து நின்றான். அவன் அடைந்த துக்கத்தை விவரிக்க இயலாது. முழங்கால் படியிட்டு தன்னுடைய கவனக்குறைவுக்காக தன்னை மன்னிக்கும்படி ஆண்டவரிடம் வேண்டினான். இளைப்பாறுவதற்காக கிடைத்த இடத்தை பஞ்சமத்தியாக நினைத்து உறங்கிவிட்ட மதியினத்தை நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டவனாய் தோட்டத்தை நோக்கி திரும்பி விரைந்தான். கவனமாக இருந்திருந்தால் இப்படி மீண்டும் ஒரு முறை இந்த கடின மலையில் மேலும் கீழுமாக நடக்க வேண்டியது வந்திருக்காதே. நேரம் வேறு இருட்டப் போகிறதே, எப்படி சுருளை கண்டுபிடிப்பேன் என்று கலங்கி திகைத்தபடி தான் படுத்திருந்த இடத்திற்கு ஓடோடி வந்தான். அங்கே சென்று சுருளை தேடினான். அது கிடைத்து விட்டது. ஆசையோடு அதனை எடுத்து மடியிலே வைத்து கொண்டான். அப்போது அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவனுடைய நித்திய வாழ்வுக்கும் மோட்சத்தில் சேர்வதற்கும் அதுதானே உறுதி சீட்டு போல் இருக்கிறது. தனக்கு அது மீண்டும் கிடைக்கும்படி செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு மீண்டும் தன் வழியில் உற்சாகமாய் நடந்தான். அத்துடன் கோலை அவநம்பிக்கை ஆகியோர் கூறிய சிங்கங்களை பற்றிய பயமும் எழுந்தது. அடடா, சூரியன் மறையும் முன்னே சிங்கங்களை கடந்து விட்டிருந்தால் நன்றாயிருந்திருக்குமே. இரவு அவை இறை தேடும் வேலையல்லவா? அவற்றை விரட்ட வேறு ஏதேனும் வழி உண்டா என்றெல்லாம் எண்ணினான். இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான். உயிர் பிழைத்தாலும் உயிர் போனாலும் நேர் வழியிலிருந்து விலகுவதில்லை என தீர்மானித்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானாதி அரசரே, நீரே எனக்கு துணை என்று கூறியபடி நடந்தான். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு, மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:6-8. இன்னும் கிறிஸ்தியானின் பயணம் தொடரும். நாங்கள் இணைந்திருப்பது போல நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.